நிவின் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே யமுனா இருக்காங்க. யமுனா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. நீ ஏதோ கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு சொன்னியாமே, வீட்டில் இருக்க அப்படின்னோடனே, நான் ஒன்றும் கிளாஸ்க்கு போகணுன்னு சொல்ல, டெஸ்ட் இருக்குது படிக்கணும்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ டெஸ்ட் இருக்குன்னா கிளாஸ்க்கு போகணும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் போகல. நீங்கள் எதுக்கு இந்த டைமுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? எனக்கு டயர்டாக இருந்தது, அதான் வீட்டுக்கு வந்தேன். டயர்டாக இருந்ததா? ஓ நீங்கள் தான் வெளியே போயிருந்தீங்கல்ல அப்படின்றாங்க. ஆமாம், வெளியே தான் போயிட்டு இருந்தேன். காவேரி வீடு தானே போயிட்டு இருந்தேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் தான் வேணும்னு ஏதாவது எழுதி கொடுத்துருக்கா அப்படின்றாங்க. நீ பேசுறது சரியில்லை யமுனா, நீங்கள் பண்ணுறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் நீங்கள்? ஏன் காவேரி அக்காவுக்கு வந்து தனியாக போக தெரியாதா? ஏன் உங்கள் கூட ஜோடி சேர்ந்து போனால் தான் அவளுக்கு நல்லா இருக்குமா? இங்கே பாரு யமுனா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. நீ ஏற்கனவே என்னையும் காவேரியும் பற்றி ரொம்ப தப்பாக பேசிகிட்டே இருக்க. இது நல்லதுக்கு இல்லை. நான் ஏன் தப்பாக பேசக்கூடாது? நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அதனால தான் நான் தப்பாக பேசுகிறேன். நீங்களும் காவேரி அக்காவும் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பார், என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க, இப்போ காவேரி சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்க, இது நல்லது இல்லை சொல்லிட்டேன். காவேரி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகது இருக்குது? எனக்கே அருகது இல்லை. காவேரி அக்கா இப்படிலாம் பண்ணுறாளே, அவளுக்கு அசிங்கமா இல்லை? உனக்கு முதல்ல அசிங்கமா இல்லை? என்னை பற்றி காவேரி பற்றி கேவலமாக பேசுகிறீங்க. உனக்கு தெரியுமா நாங்கள் தப்பு செய்கிறோன்னு? எப்படி நீ பேசுவேன் அப்படின்னோடனே, நீங்கள் தப்பு செய்கிறது தான் நல்லா கண்கூடாவே தெரியுதே. காவேரி அக்கா போகிறோன்னா உங்களால் தாங்கிக்க முடியல, அதான் கூடவே போகிறீங்க. அவளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் உங்கள் கூட அப்படின்னோடனே செம்ம டென்ஷனாக இரு. இங்கே பாரு இப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாரு. உன்னை ஏன் அடிக்க கை ஓங்கிட்டீங்க? அடிக்க வேண்டியதானே? சீ, உன்னெல்லாம் அடித்தா எனக்கு தான் கேவலம். உன்னை மாதிரி ஒரு ஆள் கூட பேசுறதும் பழக்கிறதும் சரி, எல்லாமே வேஸ்ட்டு. உன் மனசு ஃபுல்லாகவே விஷம் கலந்து போயிருக்கு. உன் உடம்பு ஃபுல்லாகவே விஷமாக இருக்க. உங்ககிட்டலாம் பேசுறதோட சும்மா இருக்கலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஓ என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கா? ஆமாம், அப்படி தான் இருக்குது. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இவ்வளோ கேவலமாக உன் சொந்த அக்காவை பற்றி யோசிக்கிற? உனக்கு அசிங்கமாக இல்லை காவேரி பற்றி பேசுறதுக்கு? காவேரி தங்கம், ஆனால் நீ அப்படின்னோடனே, ஆமாங்க அவள் தங்கம், நான் தகரம், அதெல்லாம் சொல்ல வரீங்க அப்படின்னா, சே நான் ஏன் சொல்லணும் உன்னை பற்றி பேசினாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. உன் மனசு ஃபுல்லாக அழுக்கு இருக்குது. உன் மனசு ஃபுல்லாக அழுக்க வச்சுக்கிட்டு நீ இப்படி தான் பேசுவ. அந்த அழுக்கை எப்போ வெளியே வருதோ அப்போ தான் நீ உருப்படுவ அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு எவ்வளோ செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ஓ அந்தளவு ஆகிடுச்சா? காவேரி அக்காவுக்கு என்னை எவ்வளோ கேவலமாக பேச முடியும், அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களா? கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அப்போ தான் தெரியும் இந்த யமுனா யாருன்னு சொல்லிட்டு. போனால் போதுன்னு விட்டால் ஓவராக போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கும் காவேரி அக்காவுக்கும் உள்ள இந்த விஷயத்த எல்லாரும் முன்னாடி உடைக்கிறேன். அப்போ தான் நீங்கள் அசிங்கப்பட்டு திருந்துவீங்க அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யமுனா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய்க்கு பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. விஜய் வந்து, ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இவ்வளோ மெனக்கடுற? உனக்கே உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் சரியாயிருக்க. குட்டி பாப்பா வயிற்றுலேருந்து கஷ்டப்படும் காவேரி அப்படின்னு. அதெல்லாம் கஷ்டப்படாது. குட்டி பாப்பா அப்பாவுக்கு எல்லாம் செய்யுமா? அப்பா சீக்கிரமாக குணமாகணும் தான் யோசிக்கும். பின்ன நம்ம பிள்ளையாச்சும் யோசிக்காதா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் ஓவராக பண்ணுறீங்க? அமைதியாக இருங்க, நான் செய்கிறதெல்லாம் வந்து அமைதியாக பார்த்துட்ருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு வந்து அந்த எல்லா பொண்ணுக்கும் வந்து மருந்து போட்டு விடுறாங்க. வேப்பிலை மஞ்சள் அரைச்சி. அடுத்து வந்து காவேரி வந்து வெளியே வந்து தோரணம் வந்து கட்டுறாங்க வேப்பிலையாலே. அப்புறம் வேப்பிலையாலே பெட்டு செஞ்சு இதில் தான் நீங்கள் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. என்ன காவேரி அப்படின்னா, பின்ன நீங்கள் எனக்கு செஞ்சதில் நான் கொஞ்சம் கூட செய்யலையே அப்புறம் நான் என்ன உனக்கு பண்ணிட்டேன்? நீ தான் நிறைய பண்ணுற. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இதெல்லாம் கூட நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு. நீங்கள் தான் நிறைய பண்ணிட்டீங்களே, வேப்பிலையால் நீங்கள் கூட தான் தோரணம் கட்டினீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இருந்தாலும் நீ கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கே, இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சொன்னால் இன்னும் வேலை செய்யறதுக்கா நீங்கள் அமைதியாக இருங்க. ஏற்கனவே பாருங்கள் எந்த அளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லா இடமும் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்து விஜய்க்கு வந்து கஞ்சி வச்சு ஊட்டி விடுறாங்க. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருக்குது காவேரி அப்படின்னு. ஆமாம், பின்ன எங்கள் அம்மா ப்ரிப்பரேஷன் உங்கள் அம்மாவை பண்ணி கொடுத்தாங்க? இல்லை எங்கள் அம்மா மாதிரி நானே வீட்டில் பண்ணேன், நல்லா இருக்கா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குது காவேரி, சரி பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜய் வந்து க்யூர் ஆகிட்டே வராரு. பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம் காவேரி, இப்போ எரிச்சலே இல்லை உடம்புல, வந்த அன்னைக்கு பயங்கரமாக எரிஞ்சுது, இப்போ பரவாயில்ல காவேரி, சீக்கிரமாக குணமாயிடும். சரி நம்ம இன்றைக்கி நைட்டு வெளியவே தூங்கலாம். வெளியே வா. ஆமாங்க, வெளியே இருந்தால் தான் சீக்கிரமாக குணமாகும். இங்கே உள்ளவே ரூமில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அனலில் குணமாகாதுங்க, நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நிலா வெளிச்சத்தில் காவேரி வந்து விஜய் பார்க்குறாங்க, விஜய் காவேரி பார்க்குறாங்க. 2 பேருமே தன்னை மறக்கிறாங்க.